ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஹாலிவுட் அண்ட் அவர். இனி நம்ம பார்க்க ஒரு வீடியோ அதை பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா மூவிஸ் worst டு பெஸ்ட்டை தான் நம்ம ரேட் பண்ண போகிறோம். ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு தான். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ரீசெண்டாக வந்த மூவி. இந்த மூவியில் என்ன குறை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மூவியோட ஸ்டோரியை விட இங்கே வந்து கேப்டன் அமெரிக்காவா சாம் வில்சனை யாருமே ஏற்றுக்கல, தான் உண்மை. ஏன்னா வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் இந்த கேரக்டரை வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதுனாலே இந்த மூவிக்கான ஒரு ஃப்ளாப்பாக மாறிச்சு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் அந்தளவுக்கு பெருசாக கலெக்ட் பண்ணல. இந்த மூவியோட ஸ்டோரியுமே யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஆல்சோ சாம் வில்சனால் ஸ்டீவ் ராஜர்ஸோட கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றது இந்த மூவியில் தெரிஞ்சு போச்சு. ரெட் ஹல்க்குக்கான ஹைப் ஒரு சில சீன்ஸ் இருந்தாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா மூவிஸ்லேயே ஒரு ஒஸ்டான மூவி தான். தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தி வின்டர் சோல்ஜர். ஆக்சுவலாக பிரேவ் நியூ வேர்ல்டோட தவிர மற்ற எல்லா மூவியுமே கேப்டன் அமெரிக்கா மூவிஸில் பெஸ்ட்டு தான். கேப்டன் அமெரிக்காக வந்த 3 பார்ட் மூவியுமே பெஸ்ட் தான். 4th பார்ட் மூவி ஸ்டீவ் ராஜர்ஸ் கேரக்டர் இல்லாதனால தான் அந்த மூவி வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்காது. மற்றபடி வின்டர் சோல்ஜர், சிவில் வார் அண்ட் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் 3 பார்ட் மூவிஸுமே பெஸ்ட் மூவிஸ் தான். வின்டர் சோல்ஜர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி. ஆக்சுவலாக வந்து இந்த மூவியில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. பட் ஆனால் சிவில் வாரும் அண்ட் ஃபர்ஸ்ட் அவெஞ்சரை கம்பேர் பண்ணும்போது இந்த மூவிக்கு வந்து சிவில் வார் அண்ட் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் லெவலுக்கு இந்த மூவி இல்லாதனால இது தேர்ட் பிளேஸ் கொடுக்குறேன். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா சிவில் வார் தான். ஆக்சுவலாக இந்த மூவிக்கான இருந்த ஹைப்பு ப்ளஸ் இந்த மூவியில் கொடுத்தது எல்லாமே சிவில் வார்ன்றது ஆக்சுவலாக காமிக்ஸில் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு. பட் ஆனால் அதை வந்து ஒரே மூவியில் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக மூவியுமே ஒரு பெஸ்ட்டாக வந்திருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்காக கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட இது ஒரு சிவில் வார் ஈவெண்ட்டுன்றதுனால கேப்டன் அமெரிக்கா மூவிஸ் வரதுனால இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கல. மற்றபடி சிவில் வார் ஒரு பெஸ்ட் மூவி. இது ஒரு அவெஞ்சர்ஸ் லெவல் மூவி ஆக்சுவலாக சிவில் வார். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் தான். இந்த மூவியில் தான் ஸ்டீவ் ராஜர்ஸ் எதனால் கேப்டன் அமெரிக்காவாக ஒரு ஒர்த்தியான ஆள், ஸ்டீவ் ராஜர்ஸ் எதனால் ஒரு ஒர்த்தியான ஆள், ஸ்டீவ் ராஜர்ஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த மூவியில் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவி தான் மார்வல்லே ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் மூவிஸ் டாப் 10 எடுத்திங்கன்னா அதில் கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவியும் வரும்.